யார் இந்த யோகஸ்ரீ? சரிகமபா நிகழ்ச்சி சீத்தமிழ் வழங்கக்கூடிய பாட்டு நிகழ்ச்சி தான் சரிகமபா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க, யோகஸ்ரீயோட பாடல்கள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம், நான் ஆர்ஜே புவனேஷ். இந்த யோகஸ்ரீயை பற்றிய முழுமையான விஷயங்களை இந்த காணொலியில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. ஸோ அரசு மேல்நிலைப் பள்ளி மணவாடியில் படிக்கிற மாணவி தான் யோகஸ்ரீ. இவங்க எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க, யார் மூலமாக வராங்க, இவங்களுடைய குடும்ப பின்னணி எப்படி இருக்கிறது, இவங்களுக்கு இசையின் ஆர்வம் எப்படி வந்தது, எல்லா விஷயங்களையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. சரிகமபா நிகழ்ச்சியில் ஒரு ஏழை குழந்தைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பாருங்கள், சந்தோஷம். சரி, இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு தந்தையின் கஷ்டமும் அதே போல் ஒரு ஆசிரியர் பற்ற ஒரு முயற்சிக்கான வெற்றியை பற்றி நாங்கள் பேச போகிறோம். யோகஸ்ரீ யார்? 13 வயதான யோகஸ்ரீ தரம் 9 படிக்கிறாங்க. யோகஸ்ரீ படிக்கிற பாடசாலை அரசு மேல்நிலைப்பள்ளி மணவாடி. இவங்களோட சொந்த ஊர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கரூர் மாவட்டம் பால்வார்பட்டி. இந்த சின்ன கிராமத்திலிருந்து தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டுவதற்காக மிகவும் உதவியவங்க தான் இவங்களோட ஆசிரியர் மகேஸ்வரி. செகண்ட் கிளாஸ் படிக்கும்போது, 2ஆம் ஆண்டு படிக்கும்போது தனக்கு பாடம் எடுத்தவங்க தான் மகேஸ்வரி. அப்போவே இவங்களுக்கு பாடும் திறமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போதுலேருந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியாவது இது போல ஒரு காம்படிஷனில், ஒரு பாட்டு நிகழ்ச்சியில் யோகஸ்ரீயை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரே ஆசையில் அந்த ஆசிரியரின் கனவு பழிச்சிருக்குதுங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்க சொன்னால், தந்தை என்ன வேலை செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் டைல்ஸ் ஒட்டுற வேலை செய்கிறாரு. இந்த தந்தை என்ற வேலையை பார்த்து யோகஸ்ரீ கண் கலங்கியதாக யோகஸ்ரீ சொல்லுவாங்க. உண்மையிலே இப்படித்தாங்க, ஏழை குழந்தைகள் தன்னுடைய தந்தையின் தாயின் கஷ்டங்களை பார்த்து தானும் அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள நல்ல நிலைக்கு கொண்டு வரணும், எங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ளணும் சொல்லி அந்த அகத்தூண்டல் இருக்குது பாருங்கள், அதுக்கு தாங்க நாங்கள் சல்யூட் அடிக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தையின் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாமுனி. இவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய குடும்பங்க. பார்த்தீங்கன்னா 2 தங்கச்சி, ஒரு தம்பி, தாத்தா, பாட்டி இவங்க. அப்போ ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகஸ்ரீ அப்பா செய்கிற இந்த டைல்ஸ் ஒட்டுற வேலை. அதே மாதிரி தன்னுடைய அம்மாவும் மில்லுக்கு வேலைக்கு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு உழைச்சி தன்னுடைய குடும்பத்தை பார்க்குறாங்க. ஆனாலும் யோகஸ்ரீக்கு ஏதோ ஒரு மன கஷ்டம் இருந்திருக்குது. தன்னுடைய தந்தை பட்ட கஷ்டத்தை பார்க்கும்போது கண் கலங்குதுன்னு அந்த பிள்ளை சொல்லும்போது நமக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த 13 வயசு குழந்தைக்கு அந்த விஷயம் பட்டிருக்குது. ஸோ யோகஸ்ரீ பாடும் திறனை பற்றி நாங்கள் பேச போனால் ரொம்ப அழகாக படிக்கிறாங்க. இவங்களுடைய பாடல்கள் கேட்கும்போது எங்களுக்கு இந்த பொண்ணு எங்கேயோ போகுது. ஒரு கட்டத்தில் ஸ்ரீனிவாஸ் சார் கூட சொல்லியிருப்பார் சமீபத்தில், நீ எல்லாம் இங்கே இருக்க பொண்ணே கிடையாதும்மா, நேரடியாக ஸ்டூடியோ போயிட்டு பாட வேண்டிய பொண்ணு, ரெக்கார்டிங் போயிடணும் நீ எல்லாம் அப்படின்ற வரைக்கும் சொல்லுவார். இந்த பொண்ணு முதல்ல படித்த பாட்டு குறிஞ்சியிலே பூமலர்ந்த பாட்டு. இந்த பாட்டு சூப்பர் பாட்டு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழைய பாடல். இந்த பாடல் பாடின உடனே ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய எல்லாரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகாக படித்தாங்க அந்த பாட்டை. அதுக்கு பிறகு தான் ஸ்வேதா மேடம் கேட்பாங்க, இந்த பாட்டு படித்து முடிஞ்சோன்னா செலக்ட் ஆகிடுவாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகிடுவாங்க. அதுக்கு பிறகு கேட்பாங்க, யோகஸ்ரீ நீ வேறு ஏதாவது பாட்டு படிக்க முடியுமான்னு சொன்னதுக்கப்புறம், ஆமாம் மேடம் நான் படிப்பேன், நேருக்கு நேர் படத்தில் எங்கெங்கே இந்த பாட்டு படிப்பேன்னு சொல்லுவாங்க. எஸ், இதாங்க பாயிண்ட். இந்த எங்கெங்கே நீங்கள் ஏதாவது பாட்டு படித்து காட்டுங்கன்னு சொல்லும்போது இந்த படித்த 30 செகண்ட் இந்த வீடியோ ஆடியோ பார்த்தீங்கன்னா பட்டு தொட்டி எல்லாம் பரவி சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கிற விஷயம் இந்த பாடலுங்க. ஆமாம், இந்த சோசியல் மீடியாவில் அப்படியே பட்டு தொட்டி எதுவும் பரவி இந்த எங்கெங்கே பாடல் திரும்பவும் அந்த பாட்டை நாங்களாம் கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு இந்த பாட்டை கேட்குறதுக்கு தூண்டியது இந்த யோகஸ்ரீன்னு இந்த குரல் பதிவு தான். இந்த பாட்டை ரொம்ப அழகாக படிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு இந்த பாட்டை படிக்கும்போது அங்கே ஜட்ஜஸ்மாரால் அவங்க இருக்க முடியாது. ஸ்ரீனிவாஸ்லேருந்து, சரண் சார்லேருந்து, ஸ்வேதா மேடம் வந்து எல்லாம் வந்துடுவாங்க. இங்கே வந்து அந்த பொண்ணுக்கு அந்த மெடல் அணிவிச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எப்படிம்மா இந்த பாட்டெலாம் நீ படிக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சரண் சார் கேட்பார் அந்த ஆசிரியர்கிட்ட, நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள் உண்மையிலே எல்லா ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பணம். என்ன மாதிரி நிறைய ஆசிரியர்மாருங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த விடயங்கள் வெளிவருவது கிடையாது. நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி வெளிவரணும், அதே போல் செய்கிற ஆசிரியர்களும் வெளிவரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. தன்னுடைய தந்தை
அவ்வளோ கஷ்டப்பட்டாலும், அவ்வளோ கஷ்டமான குடும்பத்தில் இருந்தாலும், தனக்கு பாடும் திறமை இருந்தும் தன்னால் முடியாத ஒரு காரியத்தை தன்னுடைய மகள் செய்துட்டா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி மேடையில வந்து அந்த அழும் காட்சிகள உண்மையிலே பார்க்கவே ஆனந்த கண்ணீர் எங்களுக்கும் வருது. சூப்பரா படிச்சிருந்தாங்க. தந்தையால பேச முடியலன்னா, பேச முடியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு முதல்ல செலக்ட் ஆனதுக்கப்புறம். யோகஸ்ரீ பார்த்தீங்கன்னு சொன்னா, கரூர் மாவட்டம் பால்வாடிப்பட்டி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வந்து தன்னுடைய பாடல் மூலமாக உலகத்தையே தெரிய வச்சிருக்கிறாங்க. அந்த ஊரையும் சரி, அந்த ஆசிரியையும் சரி, அந்த பாடசாலையும் சரி. திறமைகள் எங்க இருந்தாலும் வெளிவரும் என்பதில இந்த யோகஸ்ரீ ஒரு பெரிய உதாரணம். யோகஸ்ரீக்கு நாங்க வாழ்த்துக்கள் சொல்லணும். தந்தை சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னுடைய குழந்தை கிடையாதுங்க இது. என்னுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு என்னோட மூத்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குது. இவ்வளோ திறமைகள வச்சிருந்திருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த ஆனந்த கண்ணீர் இருக்கு பாருங்க, அதுக்கு எந்த விதமான சமர்ப்பணமும், எந்த விதமான நிகரும் கிடையாதுன்னு தான் சொல்ல வேணும். அந்த ஆனந்த கண்ணீர் போதுங்க அந்த வாழ்நாள் முழுக்க. இந்த கண்ணீருக்கு சரியான பதில நீங்க குடுக்கணும்னு சொன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணா தான், நிறைய பேருக்கு போனா தான், இந்த யோகஸ்ரீ யாரு? எந்தெந்த காலம் பார்த்தாலும் இந்த யோகஸ்ரீனா யாரு? இந்த பொண்ணு எப்படி வஞ்சித்து இந்த ஸ்டேடிக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்துக் கொள்ள முடியும். ஜீ தமிழுக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் அவங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் சமீபத்தில் நடந்த விஜயகாந்த் சார் ஸ்பெஷல் உண்மையிலே மறக்க முடியாது. அதுக்கு என் சார்பாகவும் நான் ஜீ தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னு சொன்னா, விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சி நடத்தியதுக்கு என் சார்பாகவும் மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முடிஞ்சா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.